இல்லை 4 முனை போட்டி கிடையாது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 முனை போட்டி தான். ஒன்று திராவிட கழகமா இல்லைன்னா டெல்லி மேலேற அரசியலாக தான். இதில் அதிமுக காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அதிமுக வந்து பிஜேபி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இருந்தாலும் பிஜேபி முழுசாக அவங்கள முழுங்க பார்க்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும், ஏடிஎம்கே அழிக்கணும், அது முதல்ல சவாரி செய்யணும் அப்படின்னு தான் நினைக்குது. ஆக இந்த வாட்டி போட்டி வந்து திராவிட கழகமா இல்லை பிஜேபியா, டெல்லி தான். இதுதான் உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த 5 வருஷம் எப்படி நடந்தது? 5 வருஷம் பரவாயில்ல, ஆனாலும் குறைகள் நிறைய இருக்குது. இந்த போதை, இந்த இளம் பெண்கள் சமாச்சாரம் இதை கொஞ்சம் அவர் கட்டுப்படுத்தணும். அவர் அதை செய்ய தவறிட்டார். இந்த வாட்டி ஜெயிச்சாருன்னா அதை கண்டிப்பாக பண்ணாருன்னா திமுகவை அடிக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்குது. ஏடிஎம்கே வளரும். பொதுமக்கள் எல்லாமே விரும்புகிறது ஏடிஎம்கே தான். ஆனால் ஏடிஎம்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா இவங்க எல்லாருமே போய் டெல்லியில் போய் சஜஷன் கேட்குறாங்க. எம்ஜிஆர் தொடங்கின கட்சிக்கும் நேற்று வந்து நரேந்திர மோடி கிட்ட போய் இவங்க சஜஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக இவங்க எல்லாம் பிஜேபியோட டைஅப். தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது, கஷ்டம். என்ன நல்ல திட்டு பண்ணாலும் வராது, கஷ்டம். திராவிட கழகம்னு ஒன்று இருக்குது. ஏடிஎம்கே வரணும்னு ஆசை தான். எல்லா 40% மிடில் கிளாஸ் வந்து ஏடிஎம்கே ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏடிஎம்கே வந்து அவங்க போய் பிஜேபி கிட்ட விழுந்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் வருது. விஜய்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது. இது வந்து இனிமேல் தான் வளர போகிறார் பாவம். அவர் வளரட்டும், வளரும்போது பார்க்கலாம். அவருக்கு இன்னும் அரசியல் கிடையாது. ஒரு சினிமா தான் இருக்கிறார். அவர் இன்னும் அரசியல்வாதியாக இன்னும் மாறலை.